கிராபிக்ஸ் சேனல். பழைய காப்பி பேஸ்ட் மெத்தடு இனி வரும் காலங்களில் இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் என்னென்னா, படத்தை ட்ராக் பண்ணி வச்ச உடனே அந்த கட்டத்துக்குள்ளே அப்படியே ஃபிட் பண்ணி உட்காந்துக்கிடும். கண்ட்ரோல் டீலாம் கொடுக்க தேவையில்லை. இனி வர்ற டிசைனர்ஸ் எல்லாமே இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மெத்தட் என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஹாய். இன்றைக்கி ஆல்பம் டிசைனிங் எடுத்துட்டோம்னா நிறைய பேர் மேனுவலாக தான் ஆல்பம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மேனுவலாக ஆல்பம் ஒர்க் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் டீ கொடுத்து அந்த படத்தை சுருக்கி கட்டத்துக்குள்ளே வைப்போம். இந்த மெத்தடு இனி வரும் காலங்களில் இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் படத்தை இழுத்து கட்டத்துக்குள்ளே வச்சாலே அந்த சைஸுக்குள்ளே ஃபிட் பண்ணி உட்கார்ற மாதிரி ஆப்ஷன்லாம் இப்போ லேட்டஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் வந்திருக்கு. இது வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த மெத்தட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இனி வர்ற டிசைனர்ஸ் எல்லாமே இந்த புது மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி என்ன மெத்தட் அது? அந்த மெத்தடை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை நம்மளோட வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபோட்டோஷாப்பில் நியூ டாக்குமெண்ட் ஃபைல் எடுத்திருக்கேன். அதாவது நியூ ஃபைல் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3600 பிக்சல் இன்ட்டு 2000 பிக்சல் இருக்குது. அதே போல் நான் இப்போ சைடில் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இதோட சைஸ் 6048 பிக்சல் இன்ட்டு 4024 பிக்சல் இருக்குது. அதாவது நம்ம எடுத்த நியூ ஃபைலோட இந்த ஃபோட்டோ வந்து டபுள் மடங்கு இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் அன்டைட்டில் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இழுத்து வைக்கிறேன். இப்போ அந்த பிக்சர் அந்த ஃபைலுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட சைஸ் ஃபைல் சைஸோட பெருசாக இருக்கிறதுனால பாதி ஃபோட்டோ தான் தெரியுது. அதை மூவ் பண்ணி தான் நம்ம ஃபுல் ஃபோட்டோவும் பார்க்க முடியுது. இப்போ வந்து அந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்புக்குள்ளே வைக்கும்போது அது அந்த சைஸுக்குள்ளே ஃபிட் ஆகி உட்காந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் செட்டிங்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணி ப்ரிஃபரன்சஸ் செட்டிங்ஸ் எடுக்கிறேன். இதில் இந்த ரீசைஸ் இமேஜ் டூரிங் பிளேஸ் இந்த ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணுங்கள். இப்போது ஓகே கொடுத்தாச்சு. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும்னா, அந்த படம் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதை ரீசைஸ் பண்ணி அந்த ஃபைல் சைஸுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணி கொண்டு வரும். இப்போ நான் அந்த படத்தை மறுபடியும் ட்ராக் பண்ணி இழுத்து ஃபோட்டோஷாப்பில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸுக்கு ஈக்குவலாக இந்த படம் ஃபிட் ஆகிருக்கு. இப்போ நான் கண்ட்ரோல் டீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆப்ஷன் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 49.7% ரெடியூஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு சைஸ் குறைச்சி இந்த ஃபைல் சைஸுக்குள்ளே ஃபிட் பண்ணி கொண்டு வந்திருக்குது. ஒரு படத்தை ஃபைல் சைஸ்க்குள்ளே எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே, அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே எப்படி ஒரு படத்தை ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஃப்ரேம் டூல் செலக்ட் பண்ணுறேன். இந்த டூல் தான் ஃப்ரேம் டூல். ரொம்ப அருமையான டூல். ஃபோட்டோஷாப் CC 2019 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அதில் இன்னொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதுதான் ஃப்ரேம் லேயர். மாஸ்க் லேயர் மாதிரி தான் இதுவும். இதில் லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஒரு ஃப்ரேம் சிம்பிள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதிலே நல்லா கவனிச்சிங்கன்னா கட்டமாக இருக்கா, அதில் ரவுண்டாக இருக்கா, இல்லை வேறு ஷேப்பில் இருக்கான்ட்டு உங்களுக்கு அதிலே தெரியும். ரைட் சைடில் ஒயிட்டாக இருக்கிறது தான் இமேஜ் கண்டென்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் கண்டென்ட் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு எம்டி ஃப்ரேம் லேயர். இந்த ஃப்ரேம் லேயருக்குள்ளே படத்தை எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப், அதாவது அப்படியே படத்தை இழுத்து அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரணும். அது ஒரு டைப். இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைல் மெனுவில் போய்ட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த இமேஜ் ஃபோட்டோ ஃபிட் ஆகிரும். இந்த ஃப்ரேம் லேயரில் ஃப்ரேம் தனியாக ஃபோட்டோ தனியாக செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், அல்லது ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம் லேயரில் என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஃப்ரேமோட அகலத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ இது வெர்டிக்கல் ஃப்ரேம் ஆகிடுது. இப்போ இந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வேறு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரேம் லேயரில் ஃப்ரேமை டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது ஃப்ரேமை ரிமூவ் பண்ணி நார்மல் லேயர் ஆக்க போகிறேன். இப்போ இந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃப்ரேம் ஃப்ரம் லேயர் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நார்மல் லேயர் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தான், ஃப்ரேம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் டூல் பாக்ஸில் ஷேப் டூல் செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து பாலிகன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செட்டிங்ஸில் வந்து சைட்ஸ் 15 இருக்குது. ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஷேப் வரைகிறேன். இப்போ இந்த ஷேப்பு தனி லேயராக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஃப்ரேம் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷேப் லேயர் ஒரு ஃப்ரேம் லேயராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஷேப் லேயர் ஃப்ரேம் லேயராக ஆன உடனே கீழே ஒரு ஃபோட்டோ தனி லேயரில் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபோட்டோ லேயர் வந்து இந்த ஃப்ரேம் லேயருக்குள்ளே ஆட்டோ நெஸ்டிங் ஆயிடுச்சு. நெஸ்ட் அப்படின்னா தமிழில் கூடு என்று அர்த்தம். நெஸ்டிங் அப்படின்னா கூட்டிற்குள் செல்வது. ஆட்டோ நெஸ்டிங் அப்படின்னா தானாக கூட்டுக்குள் செல்வது. இந்த ஃப்ரேம் டூலை பற்றி மேலும் விளக்கமாக சொல்கிறது எப்படின்னா, இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, மேக்னெட்டிக் பவர் மாதிரி. ஒரு ஃப்ரேம் லேயர் க்ரியேட் ஆகும்போது இந்த ஃப்ரேமோட எல்லைக்குள்ளே வேறு லேயர் இருந்துச்சுன்னா, 4 லேயர் இருக்குன்னு வைங்க, அதில் எந்த லேயர் டாப்பில் இருக்குதோ அந்த லேயரை தன்னுடைய ஃப்ரேம்குள்ளே இழுத்து வச்சிரும். அதாவது இதுக்கு பக்கத்தில் உள்ள லேயர் இந்த ஃப்ரேம்குள்ளே இழுக்கப்பட்டு விடும். இதை வந்து ஆட்டோ நெஸ்டிங் என்று சொல்லப்படுது. இந்த ஆட்டோ நெஸ்டிங்கை தடுக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. ஒரு லேயர் விசிபிலிட்டி ஆஃபில் இருந்தால், அல்லது லிங்க் செய்யப்பட்டிருந்தால், அல்லது ப்ரிவெண்ட் ஆட்டோ நெஸ்டிங் லாக் போடப்பட்டிருந்தால் ஆட்டோ நெஸ்டிங் ஆவது தடுக்கப்படும். இப்போ இந்த ஃப்ரேம் டூலில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஷேப் டூலில் கஸ்டம் ஷேப் டூல் செலக்ட் பண்ணுறேன். மேலே ஆப்ஷனில் ஒரு ஷேப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஷேப் வரைகிறேன். இது வந்து ஃப்ரேம் லேயர் கிடையாது, ஷேப் லேயர் தான். இப்போ இதை ஃப்ரேம் லேயராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஃப்ரேம் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு எம்டி ஃப்ரேம் லேயர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ள லேயரில் இருக்கிற இமேஜை வெளியில் ட்ராக் பண்ணி இழுத்து அப்படி இந்த புது ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இமேஜை ஒரு ஃப்ரேமில் இருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு இழுத்து வைக்கலாம். ஒரு ஃப்ரேம் லேயருக்கு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணணுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் எடுத்து அதில் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ட்ராப் ஷேடோ, அவுட்டர் க்ளோ இந்த மாதிரி எஃபெக்ட் லேயர் ஸ்டைல்லாம் ஃப்ரேம் லேயருக்கு அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி மல்டி கலர் லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரேம் லேயரை நார்மல் லேயராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அந்த ஃப்ரேம் இமேஜ் ரெண்டும் செலக்டில் வச்சுட்டு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் டிஸ்கனெக்ட் ஆயிரும். இந்த கண்ட்ரோல் இயில் வந்து 2 விதமாக ஒர்க் ஆகும். அது என்னென்னு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நான் இதை மெர்ஜ் பண்ணியிருக்கிறேன். நார்மல் லேயராக இருக்குது. இதில் லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம்.